ஒரு பலத்துக்கு நம்ம எல்லாரையும் விட்டுட்டான் சார். ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு இருக்குன்றேன் நான் பார்க்கும்போது, ஏண்டா நீ பண்ண போட்டேன், நீ பழத்தை தின்னுட்டு எங்களை போட்டு இந்த பாட்டு படுத்திட்டு வந்தமே போனவன்லாம் எங்களை வந்து போட்டேனா அப்படின்னு கையை வாங்குறப்ப ஏசினார், விடு விடு, இல்லை சார் இவன் செஞ்சதுக்கு வந்து என்ன பிரச்சனை, சரி 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 அவன் செஞ்சதுக்கு தானே வந்து, இப்போ நான் செஞ்சதுக்கு நீ உள்ள வந்துட்டில அமைதியாக போயிருக்க. விலையின்றி விற்கப்பட்டீர்கள். வர்த்தன்னா அவர் வந்து சொல்றாரு, பணமின்றி விற்கப்பட்டீர்கள். He paid the extraordinary price, but you are ready to adjust with ordinary life. Why should you adjust with an ordinary life when he paid the extraordinary price? உனக்காக முழு கிரயத்தையும், எந்த கிரயம், தன் சொந்த குமாரனையே உனக்காக கொடுத்து உன்னை விலை கொடுத்து பிதா வாங்கி இருக்கும் போது எதற்காக ஒரு வியாதியுடன் இருக்கிற வாழ்க்கையை நீ அங்கீகரித்துக் கொள்கிறாய்? அப்ப அவங்களாம் சொல்றது அவங்க ஆர்டினரி கிளாஸ்யா, ஆர்டினரி கிளாஸ். அவன் சண்டை போட்டு தான் வருவான், அவன் முட்டி முனை தான் வருவான், அவன் பாலிடிக்ஸ் பண்ணி தான் வருவான், ஒருத்தன் போட்டு விட்டு தான் வருவான், அவன் சோப்பு போட்டு தான் வருவான். அவன் வந்து மேலே வர்றதுக்கு 15 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும். ஆனால் உனக்கு நான் பே பண்ணது பிரீமியம் பிரைஸ். கை தட்டி போதவருக்கு ஆமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். பிசாசின் தந்திரங்கள் ஒன்று மன்னிப்பு. சபையானது இன்னும் மன்னிப்புக்குள்ளே தேவன் நினைக்கிற அளவு வரவில்லை என்பதுதான் உண்மை. சபை இன்னும் மன்னிக்க கற்றுக்கொள்ளவில்லை. சபை என்னைக்கு ரிலீஜியஸ் மைண்டில் இருக்குதோ அன்னைக்கு அது மன்னிக்கலன்னு அர்த்தம். அது உருண்டாலும், அது ஆடுனாலும் தேவனுடைய பார்வையில் இன்னும் அது ஒரு சாதாரண பேபி அந்த டைமில் இருக்குது. என்றைக்கு சபையானது மன்னிக்கிற இடத்துக்கு வருதோ அன்னைக்கு தான் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரணராய் மாறுகிறீர்கள். ஸோ உலகம் பைபிள் சொல்லுது, ரோமர் 8:19 நினைக்கிறேன், அந்த தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு இந்த சர்வ சிருஷ்டி ஏகமாய் காத்திருக்கான். அப்போ புத்திரர்கள் வந்தால் தான் அந்த சாபங்கள்லாம் நீங்குமா பாருங்கள். அப்போ புத்திரர்கள் தான் வேணும். யார் புத்திரர்கள்? இயேசு மத்தேயு 5:6 சொல்கிறாரு, மற்றவர்கள் குற்றங்களை நீங்கள் மன்னிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ புத்திரன் ஆகிறதுக்கு நிறைய ஜெபிக்கணுமா சார், நிறைய உபவாசம் பண்ணணுமா சார்? அப்போ வந்து அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகிறார்கள். நீங்கள் எல்லாரும் பிள்ளைகள். அதில் இப்போ வந்து 200 பேர் இருக்குன்னா 200 பேரும் பிள்ளைகள், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் புத்திரர்கள் 200 பேரும் புத்திரர்களா என்றால் அது கேள்விக்குரியது. எல்லா சபை இன்னைக்கு பிள்ளைகளாக இருக்கிறனால தான் உலகம் விடுவிக்கப்படாமல் இருக்குது. என்னைக்கு சபை உலகம் விடுவிக்கப்படும்? சபை புத்திரர்களாய் மாறும்போது உலகம் விடுவிக்கப்படும். அப்போ சபையெல்லாம் பிள்ளைகளாகவே இருக்குது. பிள்ளைகள் மன்னிக்கிற மனநிலை இல்லாதவர்கள் பிள்ளைகள். ஐயா, நான் புத்திரனாக மாறுறதுக்கு என்ன சார் செய்யணும்? நான் நிறைய ஜெபிக்கணுமா, உபவாசம் பண்ணணுமா, இன்னும் என்னுடைய பரிசுத்தத்தின் அளவு கூட்டணுமா, இல்லை நான் வந்து இப்படி முழங்காலில் ஜெபிச்சுட்டு நாளைக்கு ஃபேன் லைனில் தொங்கி ஜெபிக்கணும், இப்படி என்ன பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், வந்து நீங்கள் புத்திரனாய் மாறுவதற்கு செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பது ராஜாவுக்கு மகிமை. ஸோ மன்னிப்பு என்பது ஒரு பெரிய வந்து ஒரு புத்திரனுக்கான அடையாளம். அது மட்டுமல்ல, மன்னிப்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம். அதை பற்றி தொடர்ந்து நான் பேச போகிறேன். மன்னிக்காட்டி பிசாசோட தந்திரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே மன்னியுங்கள் என்பது ஒரு காலிங் மட்டும் இல்லை, ஒரு வார்னிங். ஆமென் சொல்லுங்கள். மன்னிப்பது என்பது ஒரு வார்னிங். தேவன் தவறு செய்தவர்களை விட, எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், அந்த தவறை மன்னிக்காதவர்கள் மீதுதான் அதிக வெறுப்புடன் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. தேவன் தவறு செய்தவர்களை விட அந்த தவறை மன்னிக்காதவர்களிடத்தில் தான் அதிக கோபத்துடன் இருப்பார். இப்படி சொல்லவா? தேவன் தவறு செய்த ஊழியர்களை விட, சொல்லுங்க, அதை
கிரிட்டிசைஸ் பண்ணி சேனலில் ரிலீஸ் பண்ணுறான் பாருங்க, அவன் அதை மன்னிக்கலை. அதனால தான் அவன் பொது இடத்துக்கு கொண்டு வரான். அவன் மேலே தான் செம கோவத்தில் இருக்கிறார். வந்த உடனே அடி பெரம்பரம் எடுத்தோன்னு போடுங்க சார் போடுங்க சார் போடுங்க சார் போது அவன் நினச்சி இப்போ இவருக்கு தான் விழுக போகுதுன்னு கடைசியில் இந்த போடுறேன்டா அவனை அப்படின்னு பிடிச்சி அவனுக்கு தான் அடி விழுகும். ஏன் 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 சார் இவ்வளோ கோவம் அப்படின்னா, நீ 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 பேசுறதெல்லாம் பார்த்தா பயவில்ல ஒரு தப்பும் பண்ணாமலே நீ வளர்ந்த மாதிரி பேசுறியே. ஏண்டா நீ எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஆமே, அண்ணனுக்கு தெரியாது, ஆனால் அப்பாவுக்கு தெரியும். நான் வந்து +2 படிக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் சென்டருக்கு போகிறப்ப தான் கொஞ்சம் இது கலர் ட்ரெஸ்லாம் போட்டு தலையை சீவிட்டே இருப்பேன்ல. சீவிட்டே இருக்கும்போது டப்புன்னு எங்கள் அண்ணன் பின்னாடி சப்புன்னு போடுவார் மண்டையில் அடித்து, என்ன படிக்கத்தானே போகிற, என்ன இவ்வளோ ட்ரெஸ்ஸு, மூத்தவர். உடனே அந்த அடி விழுந்த உடனே அடுத்து எங்கள் அப்பா வருவார், ஏய் மண்டை தலையில் ஏன்டா அடிக்கிற, இல்லை தலையை விழுந்தேன் சீவிட்டு, நீ என்ன பண்ண எங்களுக்கு தெரியாது போட அப்படின்னு. ஒரு சிலர் பெரிய நல்லகுடி நாணயம் மாதிரி இவர் 200 கேட்டார், அவர் 300 கேட்டார், இவர் புகையை போட்டார். நீ என்ன புகையை போட்டன்னு எனக்கு தெரியாதா? இன்றைக்கி வயசாகி பல்லுலாம் உதிர்ந்த பிறகு இவ்வளோ பேசுகிற, முடி நிறைச்ச பிறகு நீ இளமையில் என்ன ஆட்டம் ஆடின, ஏண்டா தெரிஞ்சே எவ்வளோ பண்ண, தெரியாமல் எவ்வளோ பண்ண, அம்புட்டும் அப்பாவுக்கு தெரியும். அதனால் அண்ணே ஒரு வேளை வெளியில் ஆக்டிங் கொடுக்கலாம், ஆனால் அப்பாவுக்கும் அனைத்தும் அறிவார். ஆமாம் ஆமாம், அதாவது இன்றைக்கி நீங்கள் பெரிய பெரிய வயசான பாஸ்டர்லாம் சொல்கிறீங்களே, அவங்க இளமையிலிருந்தெல்லாம் தெரியும், அவங்க அப்பா அவங்க அம்புட்டும் தெரியும். ஆனானப்பட்ட சபையோடைய பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவையே தெரியுவியா? யாரு? பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவே தெரியும். 14 நிருபங்களுக்கு மேலே எழுதுற பவுலையும் தெரியும். அவங்களே தெரியும், ஒன்றும் தெரியாதா? என்ன சொல்ல வரனா, மன்னிக்காத மனநிலை என்பது மிகுந்த கோபத்தை தேவனுக்கு ஏற்படுத்துகிறது. நீ கொஞ்ச நேரம் உன்னை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேச்சு பேசுவேடா நீ. சரி, தப்பே செய்ய மாதிரி பேசுவாங்க பாருங்களேன், இந்தாங்க இல்லாவல்லாங்க அப்படி எப்படின்னு வாங்க. பைபிள் சொல்லுது, ஒரு ஞாபக புத்தகம் பைபிளில் இருக்குது பார்த்தீங்களா? ஞாபக புத்தகம்னா புக்கெலாம் கிடையாது, ஃபுல்லாக அம்புட்டும் சிம் கார்டு, இது வீடியோஸ் எல்லாம் அங்கே இருக்குது, எல்லாரை பற்றி இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க வெறும் ஆக்ஷன் தானே சொல்கிறீங்க. உங்கள் தாட்ஸு, நீங்கள் நினைக்கிறீங்களே, நீங்கள் நினச்சதே படமாக்கி வச்சுருக்கிறாங்க. சாக்ரட்டிஸ் சொல்கிறான், நீ நினச்சதை விஷுவல் பண்ணால் அதை நீயே பார்க்க முடியாது, நீ நினச்சதை படமாக்குனா அதை நீயே பார்க்க முடியாது. ஆனால் அது எல்லாம் உன் நினைவுகளின் தோற்றத்தை தேவன் அறிவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை நினைக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கலாம் தொடங்கின, திடீர்னு பஸ் வந்துருச்சு நேரி போயிட்டு பற்றியா, அதுலேருந்து எடுத்துருவார் படத்தை. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுன்னு மட்டும் நீ எடுத்துட்டீன்னா அதை மாதிரி உனக்கு நீயே சூனியம் வச்சுக்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அடுத்தவனை கை நீட்டுறதுக்கு முன்னாடி தான் சொல்ல, ஒரு விரல் நீ நீட்டினா 9 விரல், 4 விரல் 3 விரல் ஒன்றை தொடுது, ஒரு விரல் மேலே பார்க்குது. ஆமாம், என்ன சொல்லுதுன்னா, ஒன்றை 3 தடவை பாரு, மேலே ஒரு தடவை பாரு அப்படின்னு. ஸோ ஏன் சார் நீ உணர்ச்சி வசப்படுறீங்க? இதை பல முறை பேசியிருக்கிறேன் நான், 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷம் பேசியிருக்கேன் மன்னிப்பை பற்றி. ஆனால் உன்னை புரிஞ்சுக்கணும், அவன் சொல்கிறான் 100 ரூபா கடன் பட்ட 100 தாளந்து கடன் பட்ட ஒருத்தன் அனுப்பிச்சி விட்றான், மன்னிச்சுட்டேன்டா போடான், ரொம்ப நன்றி ஐயான்னு போயிட்டு அங்கிட்டு போய் 10 ரூபா கடன் வாங்கின பொண்டாட்டிய 10 ரூபா கடன் வாங்கின பக்கத்து வீட்டுக்காரனை கழுத்தை நெரிக்கிறான். எவ்வளோ பெரிய மேட்ரு பண்ணிட்டேன். அவர் அப்படியே பார்க்குறாரு, அம்புட்டு பயவில்லைகளும் இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு இவ்வளோ கழுத்தை நெரிக்கிறீங்களான்னு. கழுத்தை நெரிச்சு அவன் பனிஷ்மெண்ட்டும் பண்ணிட்டான். அங்கே தான் அவனுடைய சனி என்ன செய்யுது, அஷ்டமத்து சனி ஆரம்பமாகுது. என்னைக்கு ஒருத்தனை நீங்கள் பனிஷ் பண்ணுறீங்களோ அன்று துவங்குகிறது உங்கள் அஷ்டமத்து சனி. அவன் பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு ரிட்டன் ஆகிறான். இதை 2 பேர் பார்த்துட்டு போய் சொல்லிட்டாங்க தூதர், ஐயா நீங்கள் ஒருத்தனை மன்னிச்சிங்களேயா? ஆமாம், அவர் தண்டிச்சிட்டாரியா? அப்படியா? யார்? நான் தானே. யார்? அந்த யோக்கியம் செம்பத்திக்குள்ளவின். ஆமாம், அவர் தான் சார் தண்டிச்சிருக்காரு. சரி, அவனை மெதுவாக அப்படியே கூட்டிகிட்டு வா போகிறார். ஆட்டோவை பிடிச்சிட்டு ஆட்டோவில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. நேராக தூக்கிட்டு, ஐயா என்ன எல்லாம் மன்னிச்சிட்டீங்க, திரும்ப கூப்பிட்டு விட்டாங்க. நான் உனக்கு மன்னிச்சேன்ல? ஆமாம். நான் உனக்கு மன்னிச்சேன்ல? ஆமாம். நீ எவ்வளோ விஷயம் செஞ்ச? மன்னிச்சேன். ஆமாம். நான் உன்னை மதிச்சேன்ல? ஆமாம். நான் எல்லாத்தையும் மறைச்சேன்ல? ஆமாம். கைத்தட்டுங்க. நான் மறைச்சேன்ல, உன்னை மன்னிச்சேன்ல, நான் மறைச்சேன்ல. நீ என்ன செஞ்சுருந்துருக்கணும்?
நான் உனக்கு இறங்கினது போல நீ உடன் வேலையாளுக்கு நீ இறங்கி இருக்க வேண்டாமா? ஆகையால் அவனை நீ உள்ள போட்டு எல்லாத்தையும் கெட்டி தீர்க்கணும்னு சொன்னில, அவன் கெட்டி தீர்த்துருவான். ஏன்னா அவன் மேட்ரு கொஞ்சம். ஆனால் இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நீ எதெல்லாம் செஞ்சியோ என்கிட்ட வாங்கினியோ அதையெல்லாம் கட்டி தீர்க்க முடியும் உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன் சொன்னோன்னு அவன் சொல்கிறான், ஐயா அதான் நீங்கள் மன்னிச்சிட்டீங்களா? ஆமாம். எல்லாம் டெலிட் பண்ணி, ஆமாம் ரெக்கவரி சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குல்ல, எடுத்து போடுன்றாய். போட்டோம்னா ரெக்கவர் அப்படின்னு அடித்தோன்னே கப்ப 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 கப்பன்னு தீப்பெட்டி போட்டோம் 2ஆம் வகுப்பில் திருநெல்வேலின்னு வந்துருச்சு. ஐயா எல்லாம் திரும்ப வந்துருச்சு. ஆமாம், அதனால் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறாரு. இந்த உலகத்தில் ரொம்ப மோசமானது சார் மன்னியாமல் இருப்பது. மன்னியாதவர்கள் இரவிலே தனியாய் தூங்கும்போது காலையிலே 2 பேரை எழுந்திருக்கிறார்கள். ஏனென்றால் பிசாசுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள், பைபிள் சொல்லும். ஆகவே நீங்கள் புதன்கிழமை செய்தியை மறுபடியும் கேளுங்கள், மறுபடியும் கேளுங்கள். அநேகருக்கு பாஸ் பண்ணுங்கள், அநேகத்துக்கு பாஸ் பண்ணுங்கள். இனி வருகிற நாட்களில் பாருங்கள், நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்குறேன். தேவனுடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இனி வருகிற நாட்களில் மன்னியாத தன்மைகள் இருக்காது. இன்றைக்கி வந்து வருகிற நாட்களில் இனி கிறிஸ்தவ குடும்பங்கள் வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஆமென் 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 ஆமென். ஒரு தேவனுடைய மனுஷனை நான் பார்க்கும்போது இந்த சிலர்லாம் அவங்க பேசுகிறது, அவங்க வந்து அப்படி இப்படின்னு பெரிய என்ன சொல்கிறது சட்டம் பேசுகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவன்லாம் எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது, நண்புக்குரியவர்களே, ஜஸ்ட் see how the heaven look at them. எப்படி பார்க்க அவனை, ஏண்டா எவ்வளோ பெரிய அயோக்கிய நீ, இந்த பேச்சு பேசிட்டு இருக்கிறேன் நீ. they will not give a chance to forgive. சரி நீ சொல்லு நான் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்ற சான்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. they will directly write the judgment. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 6 பேர் இன்னைக்கு விடுவிக்கப்படுறது பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க விசாரணை மட்டும் எத்தனை வருஷம் நடந்திருக்கு? 25 வருஷம் விசாரணை மட்டும் பண்ணியிருக்காங்க. தம்பி நீ செஞ்சியாப்பா அப்படின்ற கேள்வியை 25 வருஷமா கேட்டிருக்காங்க. 25 வருஷம் கழிச்சு இவர் செஞ்சாரு, ஊருக்கே தெரியுது ஒருத்தர் கொண்டிருக்காங்க. 25 வருஷமா விசாரிச்சிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு நாட்டு பிரதமரை கொண்டவனே டக்குன்னு தூக்கில் போடாமல் 25 வருஷம் விசாரிச்சிருக்கு. ஆனால் நம்ம ஊர் மக்கள் உச்ச நீதிமன்ற ஜட்ஜை விடலாம் பெருசு. பார்த்தவொன்னே ஆமாம் இவரை நான் குற்றவாளி என்று தீர்க்கிறேன், ஐயா ஜட்ஜ்மெண்ட் உடனே எழுது. இவரை நான் திருடன் என்று தீர்க்கிறேன், ஐயா ஜட்ஜ்மெண்ட் உடனே எழுது. பரவாயில்லையே, உன் கோர்ட்டு கொண்டு வந்தால் எல்லா கேஸையும் உடனே முடிச்சு விட்டுருவோம் போல. நோ விசாரணை, நோ எவிடன்ஸ், கண்ணில் பார்த்தவொன்னே போட்டுறான்றான். நீங்களாம் யாரு? என் அன்புக்குரியவர்களே, பைபிள் சொல்லுது நாளானது அதை விளங்க பண்ணும். ஆமே, நாளானது விளங்க பண்ணும். ஆகவே காலத்துக்கு முன்றே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஆமே. ஸோ கிறிஸ்தவம் மட்டுமல்ல, பாதிரிமார் யாரை சொல்றீங்க? பெந்தேகோஸ்தே பாஸ்டர் தான். என்ன சார் திடீர்னு பாதிரிமார்ன்றீங்க? ஆமாம், அவர்கள் பாஸ்டர் இல்லை, மன்னிக்காத இடத்துக்கு வரும்போது அவர்கள் பாதிரிகள். அப்போ என்றைக்கு நாம் பாதிரியாக இருப்பது முக்கியமல்ல, நாம் முடிய பார்ப்போம் அப்படியே மாதிரியாக அப்படி வாங்க. அப்போ பாதிரிமார்கள் கூட போட்டு விட்றான், இல்லை அதை தூக்கி விடுங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணு. தே ஹேவ் வெரி வெல் இன்ஃப்ளூயன்ஸ்ட் வித் அட்வொகேட்ஸ் அண்ட் கிரைம்ஸ் எவ்ரிதிங். எதுக்காக? நல்லதுக்காக அல்ல, தீமைக்காக. ஸோ இது எல்லாம் எதை காட்டுதுன்னா, ஒரு தலைவன் பழிவாங்க மனநிலையில் இருக்கும்போது அந்த சபையின் மக்கள் அந்த மனநிலையில் தான் இருப்பார்கள். ஒரு சபை தலைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கும்போது சபை மன்னிக்கக்கூடிய சபையாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஓ ஹalleluya ஹalleluya. தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து சொல்லும். ஒரே ஒரு சான்ஸை பாடிட்டு, என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை, உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ, என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை, உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ, நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உம் சமூகம் போதுமே அதுவே என் ஆனந்தம், உம் சமூகம் போதுமே அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதா எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால்
தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். பரிசுத்தம் என்கிற வார்த்தை இந்த அதிகாரத்தில் வருகிறது. என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அர்த்தம் வேறு, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அர்த்தம் வேறு. பட் இரண்டிலும் சரீரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதிலே உங்களை நான் உங்கள் வியாதிகளை சுகமாக்குவேன்னு சொல்லிட்டு, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு வருது. எப்படி? உன் வியாதிகளை நான் சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வசனம் நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அடுத்த வாரம் நான் அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். நானே உங்களை பரிசுத்தமாக்குறேன். என்னடா வியாதியை சுகப்படுத்துறதுக்கு பரிசுத்தமாக்குற கர்த்தர் அப்படின்னா, உன் சரீரத்தில் வியாதி இருந்தாலே உன் சரீரம் பரிசுத்தமாக ஆகணும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ தேவன் பரிசுத்தமாக்குற கர்த்தர்னா உங்கள் சரீரத்தில் இருக்கிற பாவங்களை மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும் நீக்கி உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கையை தட்டுங்களேன். இந்த வசனத்தின்படி ஆமாம், நான் பரிசுத்தமான்னு சொல்லிகிட்டு இருக்க நிறைய என்ன சொல்ல, சியோன் பிரசங்கிகள் கூட பரிசுத்தம் இல்லாமல் தான் இருக்காங்க. ஏன்னா சரீரத்தில் சுகரு, ஃபிகரு, டகரு ஏதோ ஒன்று இருக்குது. The problem is not only figure and also sugar. அவங்க எதை சின்னுன்றாங்க. If you watch a figure, that is sin அப்படின்றாங்க. That's true, it's sin. ஹேகன் சொன்னார், ஃபர்ஸ்ட் லுக் இஸ் டெம்டேஷன், செகண்ட் லுக் இஸ் சின். ரெண்டாவது பார்வை நீ பார்த்துக்கிட்டாலே பாவம் செஞ்சுட்டான்றார் ஹேகன். எஸ், நாட் ஓன்லி ஒரு ரிதமிக்காக பேசுகிறேன், நீங்கள் ஒன்றே கலோக்கியில் எடுத்துக்க வேணாம். நாட் ஓன்லி ஃபிகர் அண்ட் ஆல்சோ சுகர் இஸ் சின். எத்தனை ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ சரீரத்தில் அதுவும் பாவமாக தான் அவர் பார்க்குறாரு. நீங்கள் செஞ்ச பாவம் அதெல்லாம் கிடையாது, அது ஒரு பாவம் அவருக்கு. அது அந்த சரீரத்தில் இருக்க, அதை வச்சு தான் ஒரு பில்லை போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் புரியல எனக்கு. இல்லை எதுக்காக அது சரீரத்தில் இருக்க அப்படி வரமாட்டேன். அது சரீரத்தில் இருக்க கொஞ்ச நாளாக சுகரை துரத்தினாலே என் கூட இவ்வளோ நாள் இருந்தது, வேறு எப்படி துரத்தலாம் அப்படின்ற மாதிரி என்ன பார்க்குறீங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனம், என்ன வியாதி இருக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் அப்படின்றார். இங்கே ஒரு விஷயம் சொல்கிறார், உங்கள் ஆவியினாலே மாத்திரம் அல்ல, உங்களுடைய சரீரத்தினாலும் தேவனை என்ன செய்யுங்கள், மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தினாலே, ஒரு பாடி. ஸோ உங்கள் பாடி க்ளோரிஃபை பண்ணணுமா கடவுளை. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு மேலே ஒரு தேவன் இருக்கார். அந்த தேவன் உங்கள் ஆத்துமாவை ஆவியை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். நீரின்றி நான் இல்லை, அன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ. என் அருமையானவர்களே, ஏன் அவரு நீங்க சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமென். சிலர் ஆவியில தேவனை மகிமைப்படுத்துறோம், ஆனால் சரீரத்தை வரும்போது ஒரு பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம். அப்படின்னா உங்கள் சரீரத்தில் நீங்கள் இன்னும் அவரை மகிமைப்படுத்தலை. ஸோ சரீரத்தினாலும் நீங்கள் மகிமைப்படுத்தணும். இப்போ நம்ம அதை தொடர்ந்து அந்த பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசணும். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆமென். அழகான வார்த்தை. யூ ஆர் பாட் அட் ப்ரைஸ். ஒன்றை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். கை தட்டுங்க ஒரு. ஆமென். ஐ வாஸ் பாட் அட் ப்ரைஸ். நான் உன்னை இலவசமாக கூட்டிகிட்டு வரல, உன்னை இலவசமாக நான் வாங்கலை, உன்னை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே, நீ நினைக்கிற மாதிரி நீ விலையில்லாத ஆள் கிடையாது, உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். யூ வேர் பாட் அட் ப்ரைஸ். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். அதாவது இலவசமாய் நீங்கள் அவரால் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, நீங்கள் இலவசமாய் விற்கப்பட்டீர்கள். எப்படி? உங்களை விற்கிறப்ப காசு உங்களுக்கு கொடுக்கல, உங்களையே பேசிட்டு இருக்கும்போது வித்துட்டு போயிட்டான். யாரு? ஆதாம். ஒரு பழத்துக்கு நம்ம எல்லாரையும் வித்துட்டான் சார். ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு இருக்குன்றேன். நான் அவனை பார்க்கும்போது, ஏண்டா நீ பண்ண போட்டேன், நீ பழத்தை தின்னுட்டு எங்களை போட்டு இந்த பாட்டு படிச்சுக்க, வந்தவன் போனவன்லாம் எங்களை போட்டேனா அப்படின்னு கையை வாங்குறப்ப ஏசினார். விடு இல்லை சார், இவன் செஞ்சதுக்கு என்ன பிரச்சனை? சரி, அவன் செஞ்சதுக்கு தானே இப்போ நான் செஞ்சதுக்கு நீ உள்ள வந்துட்டில, அமைதியாக போயிருக்க. விலையின்றி
அவர்கள் வருத்தம் தான். அவர் வந்து சொல்றாரு, பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். நீ எதுவும் கொடுத்தியான்றாரு. நான் ஒன்றும் கொடுக்கல ஆண்டவரே. நீ கொடுக்கல, விட்டுரு. நான் கொடுத்தேன்டா, உன்னை மீட்கிறதுக்கு நான் கொடுத்தேன். உன்னை முழு கரையும் கொடுத்து கர்த்தர் வாங்கியிருக்கிறார். You were bought at price. நீ காசு கொடுத்து வாங்கப்பட்டிருக்க, நீ இலவசமா வாங்கல, கிரயத்திற்கு கொல்லப்பட்டாய். அப்ப நான் ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டு விட்டேன், சும்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு ஆன்லைனில். ஒரு 250 ரூபா 500 ரூபாய் 2 டிஷர்ட் தான். ஆனால் பார்க்க 500 ரூபான்னு வாங்கல, ஒரு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஆரஞ்சு கலரில் நல்லா இருந்துச்சு. சரி வாங்குவோம், விலை குறைந்தா இருந்தாலும் நம்ம வாங்குவோம். ஏன்னா வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் அதை ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், 4 வருஷம் கழிச்சு என்ன சார் நீ கொடுத்த டிஷர்ட் இப்படி ஆகி போச்சுன்னா, அவன் 4 வருஷத்தில் கம்பெனி இதாகி போச்சு, நீ கேட்டால் சார்ட்டா. அப்போ என் ஆவியானவர் கேட்டார், இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப நாள் உழைக்குன்னு எதிர்பார்க்குறியா? இல்லாண்டவரே, இது ஒரு 2 வருஷம் கழிச்சு இது அப்படியே இதே கலரில், ஆரஞ்சு கலரில் அப்படியே பலபலன்னு இருக்குன்னு எதிர்பார்க்குறியா? இல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஏன் எதிர்பார்க்க மாட்டேன்ற? இது லோ ப்ரைஸில் வாங்கியிருக்கிறேன். ஆமாம், இது வந்து ஜஸ்ட் லைக் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கியிருக்கிறேன், அதனால் நான் எதிர்பார்க்கலை. கர்த்தர் என்கிட்ட சொன்னார், ஆனால் நான் உன்கிட்ட எதிர்பார்ப்பேன். நீ எப்போவுமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நான் உன்னை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கலை, என் கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்து உன்னை நான் வாங்கியிருக்கேன். I was not bought at discount price, but I was bought at high price. The highest price, the last drop of His blood He shed for me. என்னை வாங்கிறதுக்கு அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் உன்னிடத்திலே சகல ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதில் தவறு இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும், என்ன அவர் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, அதனால பிசாசை என் மேல கை வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. அனனியால் சப்பீரால் என்று ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஊழியர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு நிலத்தை, இந்த நிலத்தை விற்று இதை ஊழியத்துக்கு கொடுத்துருவோன்னு முடிவு எடுத்து அதை வித்துட்டாங்க. வித்துட்டு அந்த கரைய அமௌண்ட்டு ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னா அதில் ஒரு 4 லட்ச ரூபாய் எடுத்து வச்சுட்டு 6 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. உடனே இப்படி பார்த்தான் பேதுரு, நிலத்தை எவ்வளவுக்கு தான் விற்றீங்களா அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன் 6 லட்சம் கொடுத்துருக்கோம்ல? இல்லைப்பா, நான் அதை கேட்கல, நிலத்தை எவ்வளவுக்கு தான் விற்றியா? தசமம் கொடுக்கும்போது, ஏன்பா சம்பளம் உனக்கு 1000 ரூபா கொடுத்துருக்க, 10,000 ரூபா தான் சம்பளமா? அது 45,000 ரூபா வருதா? 45 10 கபிரியல், இந்த 45க்கு 10 என்ன வருது? இவ்வளோ தான் சம்பளம் வாங்குறியா? இப்போ இதுதான் தசமம்னா இப்போ சம்பளத்தை இவ்வளோ மாற்றிடும். ஒரு தடவை ஒரு 10 லட்ச ரூபாயில் தசமம் எடுத்து வைக்க வேண்டியிருந்துச்சு. எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா தேவை. 10 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா எடுத்து வைக்கணும் என் கணக்குக்கு. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். 3 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா இருக்குது. திரும்ப ஒரு 8 லட்ச ரூபா நமக்கு தேவைப்படுது. நமக்கே 15 தேவை. இந்த 3 எப்படி கொடுக்குறது? ரொம்ப யோசனையாகவே இருக்குது. ஆனால் 30% இருக்குது. ஒன்றும் கர்த்தர் சத்தம் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பேசலாம். ஒரு நாள் கழித்து கேட்டார், தம்பி ரொம்ப 2 நாளில் ரொம்ப யோசனையாகவே இருக்கு. என்ன யோசனை? என்ன ஜஸ்டின் ரொம்ப யோசனையாகவே இருக்கு, என்னப்பா? இல்லை, இந்த 3 லட்ச ரூபா. சரி, இப்போ உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு, எதனால நான் உனக்கு தீர்த்து வைக்க நான் இருக்கிறேன். உனக்கு எதுனாலும் நான் தீர்த்து வைக்க ரெடியாக இருக்கிறேன். இல்லை, இந்த 3 லட்ச ரூபா கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதானே? இப்போ 3 லட்ச ரூபா கொடுக்குறோம், கஷ்டமாக இருக்குல்ல? ஈஸி ஆகிக்கிறோம். என்ன 10 லட்சம் வந்தால் தானே உனக்கு 3 லட்சம் கொடுக்கணும். வேணாம், 10 லட்சம் கொடுத்துரு. எதுக்கு நமக்கு வெட்டி பஞ்சாயத்து? அதை வாங்கினா தானே உனக்கு வலிக்குது. அதை நான் உனக்கு கொடுத்தனால தானே உனக்கு வலிக்குது. ஐயோ, அப்போ என் பிள்ளைக்கு வலிக்கக்கூடாதுன்னா இனிமேல் நான் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கலாம்னு அவர் நினைக்கிறார். நீ என்ன நினைக்கிற? அப்போ ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டு மீதி காசை கொடுக்குறாங்க. இப்போ நான் காணிக்கை பற்றி பேசலைங்க, நான் கிரயத்தை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் பேதுரு நிலத்தை எவ்வளோ கூட கிரயத்துக்கு வாங்க வித்த அதை சொல்கிறான். ஐயா 6 லட்ச ரூபா கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவுக்கு வித்த? ஐயா 6 லட்சம் கொண்டு வந்திருக்கிறேன். அவனுக்கு கேட்க மாட்டேங்குது, கேட்காத மாதிரி நடிக்கிறேன். 6 லட்சம் கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவுக்கு வித்த? சில நீ கேள்வி கேட்டால் சுற்றி வருவாங்க பாருங்க. அப்படின்னா அவன் பெரிய அயோக்கியன்னு அர்த்தம். நீ கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதிலே சொல்ல மாட்டேன்.
எவ்வளவுக்கு வித்த அப்படின்ற அவன் வந்து ஒரு பங்கை ஒழிச்சு வச்சுட்டு. அப்ப என்ன இந்த இடத்துல பார்க்குறோம்னா, டெவில் இயேசு உனக்காண்டி முழு கிரயத்தையும் கொடுத்து உன்னை வாங்கியிருக்கும் போது, அப்போ முழு கிரயத்துக்கான பொருளை அவன் தரணும்ல. ஒரே ஒரு சுகர், ஒரே ஒரு ப்ரெஷர் அப்படின்ற ஒரு வியாதியில மட்டும் அந்த கொடுக்கப்பட்ட கிரயத்துக்கான பதிலை உனக்கு கொடுக்காம உன்னை வஞ்சிச்சு, உன்னை ஏமாற்றி உன் சரீரத்தில் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தான்னா, பேதுரு எப்படி முழு கரையும் வந்து நிற்கணுன்றானோ அப்படி தேவன் முழு கரையத்துக்கான ஆசீர்வாதம் சரீரத்தில் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார்.